வணக்கம் மக்களே, இன்றைக்கு நான் பேரிச்சம்பழம் கேக் செய்ய போகின்றேன். நீங்கள் பார்த்து மளவும் இப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து செய்யலாம். இது வந்து பேரிச்சம்பழம் 200 கிராம். இதை நான் கிரைண்ட் பண்ண போகின்றேன். ஓகே, பேரிச்சம்பழத்தை பாருங்கள். மரியோ கிரைண்ட் பண்ணாது நான் கொஞ்சம் மில்க் விடுறேன். நல்ல அளவாக பார்த்துனேன். இது மிக்சரில் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பொருங்கள். அப்படித்தான் புதுசாக சத்தம் கேட்க வேண்டாம். பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஹாட் தண்ணி விட வேணும். அவ்வளோதான். பால் தண்ணி என்றால் மில்க். பால் மில்க் சேம். திருப்பி அடிக்க போது கொஞ்சம் பொருங்கள். இறுகி போச்சுது கொஞ்சம் பொறுக்கவும். இங்கே பேரிச்சம்பழம் இறுகி போச்சு. நாங்கள் வேண்டின கிரைண்டரை பாவிக்கும் போது பக்குவமாக பாவிக்கணும். ஸ்விட்ச் இப்போது அது போயிட்டுது. அதை பார்த்து நீங்கள் வேண்டி தெரியல. சரியோ, இப்போ பொறுங்கோ சுத்துது இல்லை என்னவோ என்ன சிக்கல்ண்டு பார்ப்போம். ஒருவேளை ஹார்டான சாமான்கள் சில நேரம் சுத்தாது. சரியோ, கொஞ்சம் பொறுங்கோ. கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யும். முதல் அப்படி கிரைண்டர் வேலை செய்ய மிக்சர் வேலை செய்ய நாங்கள் ஃபுட் சாப்பர் வேலை செய்ய போகிறோம். வெயிட் வேலை செய்து பார்ப்போம். வேணுங்கிறது மிக்சி பேரிச்சம்பழம் அடிக்க மாட்டேன்னு நிற்கிது. நாங்கள் அதுவும் செய்ய மாட்டேன்னு நிற்கி. பேரிச்சம்பழத்தை அசைக்க மாட்டேன். லெஸ் ஆக்கி போட்டு செய்வோம்மா. டூ மச்சா போட்டாலும் சின்ன என் வேலை செய்யாது தானேப்பா. ஆமாம், எஸ், கொஞ்சம் லெஸ்ஸாக போட்டு கேக் வராது. கேக் வரும் அப்படி சொல்லக்கூடாது. பேரிச்சம்பழம் வேலை செய்யவில்லை. பேரிச்சம்பழம் மிஷின் அடிக்க மாட்டேங்குது. பவுடர் அடிக்க கொடுக்கும், அடிக்குது இல்லையே. என்ன சைட் பண்ணி நின்று இன்னொருக்க செய்து பார்ப்போம். சிவாய நமக ஓம் சிவாய நம ஓம். மிஷினுக்கு சக்காது. அந்த பிளேட்டுக்கு மிஷின் இருந்தால் அந்த பிளேட். இப்போ முட்டையை செய்வான். லாஸ்ட்டாக பேரிச்சம்பழம் போடலாமா? ஓகே. மக்களே, பேரிச்சம்பழம் மிஷினில் அடிக்குது இல்லை. ஏன்னா மிஷின் இந்த பிளேட்டில் ஸ்டக் ஆகுது, அந்த இறுக்கி பிடிக்குது. அதால் நான் இறுக்கி பிடிச்சிக்கிறதுனால நான் வந்து முதல் முட்டையிலெல்லாம் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி கொண்டு பேரிச்சம்பழத்தை நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ முட்டை உடைக்க போடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். 7 முட்டை போட போகிறேன். வை நோ எல்லாமே முட்டையை தான் முடியுது அவங்களாலாமா. முட்டை அப்படி தானே, கேக் அடித்தா முட்டை முடியும். எண்ணெய் தண்ணி இல்லாட்டி முட்டை போடணும். ஹெல்த்தியாக மீனாட்சம்மா கொண்டு பின்ன நான் கோதுகள் வந்தது கொண்டு பார்க்கணும். இல்லை, பேரிச்சம்பழமும் கோதுமையாக தான் தெரியுது எனக்கு. அதில் ஸ்கின் இருக்குது தானே அது பேரிச்சம்பழத்தில். பார்ப்போம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் அடிக்குது இல்லை. லெஸ் வெயிட். அடுத்த ஃபுட் ப்ரோசராக அடிப்பான். 7வது முட்டை. நார்மலாக 6 முட்டை தான் போடணும். நான் 7 முட்டை போட்டிருக்கின்றேன். முட்டை தான். முட்டை எக் மீட்டரால் அடிக்க போகின்றேன். அதோட வேலை செய்யும். அது வேலை செய்யும். எக் மீட்டர் வேலை செய்யும். நியூ ஒன். ஓகே, எக் மீட்டரை ஆன் பண்ண போகின்றேன். பாருங்கள், எக் மீட்டர் அடிக்கின்றது. எல்லாம் அடிக்கப்பட்டு லாஸ்ட்டாக பேரிச்சம்பழம் போடேக்க காட்டுகின்றேன். பாருங்கள், ஜோக்கெட் போட போகின்றேன். பேரிச்சம்பழம் தான் கேக். இன்றைக்கு பேரிச்சம்பழம்லாம் கேக் இல்லை. இது ஜோக்கட். 10% ஃபட் கிரீக் யோகர்ட். இது கிரீக் ஜோக்கட். இதில் ஒருக்கா கரைக்கு எடுத்து நான் ஃபுல்லாக போடுகின்றேன். சரியா, இது ஜோக்கட் போடுகின்றேன். ஜோக்கட்டும் அடிக்க போகின்றேன். யோகர்ட் நல்லது, சத்துக்கு ஜோக்கட் நல்லது, உடம்பு ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்கள் பட்டர்கள் பாவிக்காவிட்டால் ஜோக்கட் போட்டு சமைச்சா பட்டர் கேக்குக்கு இன்னும் சுவையாக இருக்கும் சாப்பாடு. பட் இப்போ விண்டர் டைம் பட்டரோட பாவியாங்கோ. பட்டர் இல்லாமல் கேக் வடிவாக அடிக்கலாம். பட்டர் ஆயில் நோ நீட். எல்லாம் மங்கால வைக்கிறேன் கலவர். இப்போ ஜோக்கட் அடிக்க போகுன்று. அவ்வளோ எல்லாம் 1 மினிட்னா எல்லாம் ஈஸியான வேலையா. கணக்கான நேரம் அடிக்க தேவையில்லை.
யோகட் அடிக்க முடியுது. மில்க் விடுகின்றேன் பாருங்கள். மில்க் விடுகின்றேன். ஒரு கப்பு மில்கா. அது சட்டி தான் பெருசா இருக்குது, கப்பு கொஞ்சம் தான் மில்க் இருந்தது. ஏன்னா நான் ஒரு தட்டு கேக் தான் அடிக்கின்றேன். வீட்டில் அடிச்சு கொண்டிருக்கின்றேன். கிரைண்டர் சரி வரையில் பெரிச்சம்பளம் அடிக்க கொஞ்சம் பொருங்கள். ஏதோ ஒரு விதத்தில் பெரிச்சம்பளம் அடித்து போடுவேன். கொஞ்சம் பொருங்கள். இது வந்து சினமன் ஒரு கொஞ்சம் போட்டிருக்கு, லிட்டில் பிட், ஒரு ½ டீஸ்பூன். என்னது ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் ஓப்பன் பண்ணேன். கொஞ்சம் ஓப்பன் ப்ளீஸ். இப்போ இது வந்து பைகார்பனேட் ஆஃப் சோடா. இன்னைக்கு நான் ஓப்பன். எஸ் கை விடுங்க. கணக்கை போடக்கூடாது. இதுவும் ஒரு ½ டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் பரவாயில்ல, அதுவும் போட்டிருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ண போகின்றேன். வெனிலா எசன்ஸ் அன்றைக்கு அரை போத்துல அப்படியே விட்டுட்டேன். மகன் கத்தி கொண்டு போட்டு முழு போட்டு வெனிலா எசன்ஸ் ஆல் டன். முழு போட்டு ஃபுல் போட்டல். முழு போட்டல் சொல்றேன். சின்ன ஒரு குப்பி, சின்ன குப்பி. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இந்த கேக் அடிக்கிறது. 10 நிமிஷம் சொல்றீங்க. 10 நிமிஷம் அப்படி ஆகலாமா? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம். நான் கொஞ்சம் ஹனி விடுகின்றேன் பாருங்கள். தேன். எஸ், தேன் விடுகின்றேன் பாருங்கள். இங்க பாருங்கள் தேன். நான் இந்த ஓட்ஸையும் போடுகின்றேன். ஓட்ஸும் ஸ்வீட்னஸ் ஒரு சொட்டு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லெஸ் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூடி இருக்காது. டேபிள் ஸ்பூனா? நோ, ஃபுல் ஸ்பூன். தமிழ் காய்ச்சா நல்லா இருக்கும். ஓகே, தமிழ்லாம் காய்க்கிறான். சில பேர் ஆங்கிலத்தில் கதைன்னு ஆங்கிலம் தேவையில்லை. தமிழில் பார்த்து மழங்காய். நம்ம இனம் தமிழ் இம்போர்ட்டன்ட். தள்ளி நில்லுங்க, தெரிக்குது. சொன்னா தள்ளி நில்லுங்க. நீங்க இதுக்குள்ள வந்து நின்றா. ஓ நோ. எஸ், தள்ளி நில்லுங்க. ஓ நோ. முட்டையெல்லாம் போயிட்டு அதெல்லாம் போஸ்ட் பண்றேன். டோன்ட் வரி, திஸ் டேக் இட் ஈஸி. இது கொஞ்சம் ஓட்ஸ் மாவாக்குனது. அதிலே ஒரு கொஞ்சம் போடுறேன் பாருங்க. கொஞ்சம் போடுகின்றேன். தட்ஸ் ஆல். இனஃப், எவ்ரிதிங் இனஃப். திருப்பி 1 மீட்டரால் அடிக்கின்றேன். நல்லபடியாக கலக்க வேணும். எந்த உடுப்பும் பழதா போறதான். ஓ எந்த உடுப்பும் தான் அப்படித்தான். மிக்சர் நீங்க ஏப்ரல் போட்டு செய்யலாமா? எல்லாம் டன். வெல் டன் பாவி. ஆல் டன். ஓ ஆமா, என்ன சொல்ற ரூபுக்காமா? அதோகே, நோ ப்ராப்ளம். தட்ஸ் ஃபைன். கேள்வி கேட்காங்க. பெரிச்சம்பளம் அடிக்கலையா? நான் நிற்கிறேன், நீங்கள் உடுப்பை பற்றி பொறுக்குன்றீங்க. இப்போ என்ன செய்றீங்கம்மா? இப்போ பெரிச்சம்பளம் அடிக்க போகின்றேன். இன்னொரு கிரைண்டரில் அடிக்க போறீங்க? இன்னொரு கிரைண்டரில் பெரிச்சம்பளம் அடிக்க போகின்றேன். ஃபுட் ப்ராசஸர் இது. இதை முடியால் மூடுகின்றேன். அது ரொம்ப முடியலையா உங்களுக்கு? முடியல. மூடியை நான் தற்செயலாக விண்ணுக்குள் போட்டு விட்டேன். இதை பின்னுக்குள் போட்டு விட்டேன். ஓ மை காட். வேலை செய்யுது. எல்லாம் வேலை செய்யுது. நீங்க பார்த்த மாலவும் வேலை செய்யுது. வேலை செய்யுது. இந்த காணுமோ இவ்வளோ அடிச்சது? காணும் என்ன? ஓகே. என்னையுமா சாப்பிடும்போது கடியா இருக்கணும். ஓகே. சாப்பிடும்போது உங்களுக்கு கடியா இருக்கணும். பேரிச்சம்பழத்தால இவ்வளோ ஐயத்தை எடுத்து கலவ வேண்டியா கிடக்கு. ஐ டோன்ட் நோ. நாங்கள் சமைக்க எல்லா சட்டிபானையும் ஒரு சின்ன வேலைக்கு நிறைய ஐயத்துகள் எடுக்க வேண்டியா கிடக்கு. அதுதானே பாருங்க, எத்தனை ஐயத்து இப்போ வந்துட்டு பாருங்க. இன்னொரு கேக் அடிக்கிற வேலைக்கு இவ்வளோ ஐயத்து தேவையாண்டா? ஒரு கல்யாண வீடுகளுக்கு இவ்வளோ ஐயத்து தேவை வர மாட்டேன். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் இது முதலாக பேரிச்சம்பழ கேக் அடிக்கின்றேன். முதலாக இந்த பேரிச்சம்பழ கேக் அடிக்கின்றேன். சரியோ, பார்த்து நீங்கள்லாம் அதுக்கு இது சொல்லணும். பாருங்க, பேரிச்சம்பழ கேக்கு எல்லாம் பழிச்சு எடுத்துக்கொண்டு ஓட்ஸ் கேக். பேரிச்சம்பழ ஓட்ஸ் கேக். இது நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்ல சூப்பரான சாப்பாடு. தேத்தனியும் இதுக்குமே காண ஒரு நேரம் பசிய போக்கும். சரியோ,
10 நேரம் பசியை போக்குறதுக்கு 10 நேரம் சாப்பிடலாம். 2ஆம் நேரம் பெரிய போக 2ஆம் சாப்பாடு எதுவும் சாப்பிடலாம். நீங்கள் உங்களை விரும்புனா சாப்பிடலாம். 2ஆம் தடவை பொங்கல் சாப்பிடலாமா? பொங்கலும் சாப்பிடலாம். நீங்கள் என்ன சாப்பிடலாம். நான் இன்றைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செய்து நான் வறுவல் மீனிங் உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து போட்டு அப்படியே பிரட்டி போட்டு எடுத்தேன் நான். பெருச்சம்பளம் போட்டாச்சா? பெருச்சம்பளம் மக்களே போட்டாச்சு பாருங்கள். பொருஞ்சட்டி பெருச்சம்பளம் அடிபட்டுட்டேன். இனி கொஞ்ச நேரம் ஊறணும். இனி கொஞ்ச நேரம் ஊறி அது திக்னஸ் ஆக வேணும். அவ்வளோ ஒரு 30 மினிட். எஸ், நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடலாம், வெயிலும் போடலாம். வெளியில வைக்கலாம். ஃப்ரிட்ஜ் குளிர் தானே, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை. இங்கிலாண்டில் கிடைக்கினா வெயில வைங்க. இங்கிலாண்டில் இப்போ இன்றைய குளிர், இப்போ சரியான குளிர், வெளியில் வைக்கலாம். எதுக்கும் ஒரு பாதி தேசிக்காயும் விட போகின்றேன். கத்தி வருகின்றேன். பாதி தேசிக்காய் விடுகின்றேன். காரணம் என்ன என்றால் இந்த தேசிக்காய் விடுறது, தேசிக்காய் வந்து வெடுக்க போக்கும். என்னத்திட்ட வெடுக்க? சீட்ஸ் இல்ல, முட்டையின் வெடுக்க போக்கும். மக்களே பாருங்கள், ஒரு கேக் அடிக்கிறதுக்கு இவ்வளவு சாமான் ஏத்து நம்பி இருக்கின்றது. நான் என்ன செய்யறது, இதை கழுவி முடிக்க வேணும்னா இவ்வளவு தான். குட் லக், தேங்க்யூ. மக்களே, நான் இன்றைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். நாங்கள் 2 பேரும் பண்ணவரா ஜிம்முக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்கின்றது. இந்த கேக்கு ரெடி என்றால் அந்த மா வந்து இறுகி நிற்கும். ஏண்டா ஓட்ஸ் வந்து எப்பயுமே இறுகி நிற்கும். அப்போ நாங்கள் அதை இனி சட்டியில் போட போகின்றோம். பாருங்கள். ஓகே, உண்டு. இது சின்ன சட்டி. இவ்வளோ சட்டி போடுங்கம்மா. 3 சட்டி போடுகின்றோம். எஸ், இங்கே 3ஆவது சட்டி வரப்போகின்றது. கொஞ்சம் பொறுங்கோ. இது 3ஆவது கேக் அடிக்கிற சட்டி. பாருங்கள். பார்த்தீர்களா மக்களே? இவ்வளவு தான் செய்தது. இன்றைக்கு நல்லா வேக வைக்க வேணும். சில நேரம் உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். நான் வடிவாக வேக வைத்துட்டு உங்களுக்கு காட்டுகின்றேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஒரு மடத்தியாலும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்துட்டு வந்தது. ஹெல்த் மோர் இம்பார்ட்டன்ட். நான் ஹெல்த்தில் நான் கவனம். சாப்பாடெல்லாம் லேசியான சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதிகபட்சமான சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இப்போ நான் இது ஓவனுக்கு வைக்க போகின்றேன். ஓவனுக்கு 40 மினிட், 45 நிமிடங்கள். ஓகே, 50 180 200 விட்டுருக்கிறேன். 180 விட்டுருக்கேன். ஒன்று வச்சாச்சு. இது 2ஆவது வைக்கின்றேன். கேக் இருந்தால் சேத்தனோட சாப்பிடலாம், எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். இலகுவான சாப்பாடு விடிய. இது வந்து பேரிச்சம்பழ கேக், ஓட்ஸ் பேரிச்சம்பழ கேக். 3 கணக்க வைக்க கூடாது, கணக்க வச்சா அவியாது. வணக்கம் மக்களே, கேக் ரெடி. இப்போ கேக்கை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, கேக்கு பஞ்சு போலே இருக்கு. நான் ஒரு துண்டு டேஸ்ட் பண்ணி வெட்டி பார்த்தேன். அவிஞ்சிட்டோ அவியலி உண்டு. உங்களுக்கு காட்டுகின்றேன். பாருங்கள். ஓகே, வெளியில மழை கொட்டுது. பாருங்கள் கேக்கை எவ்வளவு சொட்டா இருக்குண்டு. சாப்பிட்டு பார்க்கலாமே. சாப்பிட்டு பாப்பா. எனக்கு வாயில எச்சி ஊறுது இந்த சாப்பாடு. மகன் சாப்பிடட்டும். வா, இதுக்குள்ள பாருங்க. தெரியுதா? தெரியுது உங்களுக்கு. சாப்பிடுங்க நீங்க. முடியல, நீங்கள் சேனல் போஸ் சாப்பிட்டு முடியல. சாப்பிடுங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. இப்போ உங்க வீட்டு வேணும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நல்ல சூப்பரா ஸ்வீட், நல்ல ஸ்வீட் பேரிச்சம்பழம். வாவ். அப்பா கொண்டே துண்டு கொடுங்க. பாருங்க கேக்க அவ்வளவு சொப்டா இருக்கின்றது. நல்லா சூப்பரா இருக்கு ஆக்கு. உங்களுக்கு கேக் வேணும்டா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வேற கேக் வேணும்டா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, நாங்கள் செஞ்சு பார்ப்போம். நல்ல சூப்பர் கேக், நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் போல இருக்கின்ற நிலைமை. இதுக்கும் கணக்காக சாப்பிடக்கூடாது, நேரமாச்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். 200 சப்ஸ்கிரைபர் வெரி க்ளோஸ் ஆகிறோம். ஸ்பெஷல் வரும் கண்டிப்பா. டேக் கேர், பை. டேக் கேர், பை. தேங்க்யூ.